பிரைஸ் த லார்ட். யாபேஸ். யாபேஸ் என்றால் யார் என்று நாம் வேதாகமத்தில் இருந்து பார்க்கலாம். 1 நாளாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் வரை வெறும் பெயர்கள் மட்டுமே வரும். மற்றவர்களின் பெயரை மட்டும் எழுதிய ஆசிரியர் யாபேசுக்கு மட்டும் அவனுடைய பெயரை மட்டும் குறிப்பிடாமல் அவரது ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டதையும் எழுதியிருக்கிறார். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனத்தில் தகப்பனின் பெயரும் சந்ததியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 9ஆம் வசனத்திலும் 10ஆம் வசனத்திலும் யாபேஸ் என்கிற நபரின் பெற்றோரின் பெயரோ அல்லது சந்ததியின் பெயரோ அல்லது குலம் கோத்திரமோ கொடுக்கப்படவில்லை. யாபேஸ் என்ற ஒரே ஒரு நபருக்காக எழுதப்பட்ட 2 நீல வசனங்கள். இதேபோல ஆதியாகமத்தில் உள்ள வம்ச வரலாற்று பட்டியலில் ஏனோக்குக்கு மட்டும் 4 வசனங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரை ஏனோக்கை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர்கள் இருவரும் தேவனுடைய பார்வையில் வேறுபட்டவர்களாக வித்தியாசமானவர்களாக இருந்திருக்கின்றனர். இயேசுவின் வரலாற்றை அறிய நாம் முழு சுவிசேஷங்களையும் வேதாகமத்தில் படிக்க வேண்டும். ஆனால் இதில் யாபேஸை பற்றி அறியவும் அவன் பண்ணிய ஜெபத்தை பற்றி அறியவும் 2 வசனங்களில் ஆவியானவர் தெளிவாக கொடுத்திருக்கிறார். அவன் கேட்டதை கர்த்தர் கொடுத்தார். யாபேஸ் என்றால் துக்கம் உண்டாக்குகிறவன் என்று பொருள். அவனுடைய தாய் அவனை துக்கத்துடனும் வேதனையுடனும் பெற்றேன் என்று யாபேஸ் என்று பெயரிட்டாள். என்ன துக்கத்தை பெற்றோர்களுக்கு கொடுத்தான் என்று வேதாகமத்தில் கொடுக்கப்படவில்லை. ஆனால் தன்னுடைய துக்கத்தை பிள்ளையின் பெயரால் மாற்றினாள். அவன் தன்னுடைய தாயால் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காமல் அன்பில்லாமல் வளர்க்கப்பட்டான். ஆனால் அவனை குறித்த தேவ திட்டம் வித்தியாசமாக இருந்தது. யாபேசின் ஜெபத்தை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக கர்த்தர் வேதத்தில் எழுத செய்தார். அந்த காலத்தில் அர்த்தத்தோடு தான் பெயர்களை வைப்பார்கள். கர்த்தர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி இரட்சிப்பார் என்று பொருளோடுதான் தன் மகனுக்கு இயேசு என்று பெயரிட்டார். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் இதை பார்க்கலாம். அதே போல யோவான் ஸ்நானனுக்கு யோவான் என்று பெயரிட தூதன் கூறினான். ஏனென்றால் அவனது பிறப்பினால் அநேகர் சந்தோஷப்படுவார்கள் என்பதுதான் அதன் பொருள். லூக்கா 1ஆம் அதிகாரம் 13-14 நாம் இதை பார்க்கலாம். ஆதியாகமத்தில் லேயாள் கடைசியில் கர்ப்பவதியாகி கர்த்தரை துதிப்பேன் என்றுதான் பெற்ற குழந்தைக்கு யூதா என்று பெயரிட்டாள். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே நாம் இதை பார்க்கலாம். யோசேப்பு தன்னுடைய வருத்தத்தையும் தகப்பனுடைய குடும்பத்தையும் கர்த்தர் மறக்க செய்தார் என்று தன்னுடைய மூத்த மகனுக்கு மனாசே என்று பெயரிட்டதையும் ஆதியாகமம் 41:51 நாம் பார்க்கிறோம். யாத்ராகமம் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்வோனுடைய குமாரத்தி மோசேயை ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி மோசே என்று பெயரிட்டாள். அதற்கேற்றபடி அவர்களும் வாழ்ந்தார்கள். நாம் மேல் சொன்ன எல்லா பெயர்களிலும் செய்திகள் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் யாபேசின் பெயரில் துக்கம் மட்டுமே நிறைந்திருக்கிறது. யாபேசின் விண்ணப்பங்கள் என்னவென்றால், என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு இருக்க வேண்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்றுதான் யாபேஸ் ஜெபித்தான். இதை போன்ற ஒரு ஜெபம் நமக்கு ஒரு மாதிரியான ஜெபமாக இருக்கிறது. இந்த ஜெபத்தில் யாபேஸ் தன்னுடைய 3 தேவைகளுக்காக ஜெபித்ததையும் அதற்கு உடனடியாக தேவன் பதிலளித்ததையும் நாம் பார்க்கிறோம். முதலாவது, என்னை ஆசீர்வதியும் என்று யாபேஸ் ஜெபித்தான். இதில் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். ஏனெனில் என்னாகமம் 24:1 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்றும், சங்கீதம் 115:12 கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் என்றும், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்றும், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் என்றும் வேதத்தில் குறிப்பிடப்பட்டதை யாபேஸ் அறிந்திருந்தான். அதனால்தான் இஸ்ரவேலின் தேவனே என்று ஆரம்பித்து ஜெபம் பண்ணுகிறான். இதே போலதான் யாக்கோபு தேவனிடம் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய போக விடேன் என்றதை ஆதியாகமம் 32:26 நாம் பார்க்கிறோம். யாக்கோபு தேவனிடம் கேட்ட நேரத்தில்
அவனுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் மனைவி பிள்ளைகளுமாயிருந்தனர். ஆனாலும் தன்னுடைய பழைய வாழ்க்கையில் தான் தன்னுடைய தகப்பனையும் அண்ணனையும் மாமனாரையும் ஏமாற்றியதால் நிம்மதியில்லாமல் இருப்பதால் ஆசீர்வதியும் என்று மன்றாடினான். கர்த்தருக்கு அவனுடைய பெயர் தெரிந்தும் அவனுடைய வாயால் சொல்ல வைத்து எத்தன் என்ற பொருளுள்ள அவனுடைய பெயரை தேவ பிரபு என்று பொருள்படும் இஸ்ரவேலாக மாற்றினார். உடனே அவர் அவனை ஆசீர்வதித்தையும் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இரண்டாவதாக யாபேஸ் ஜெபித்த ஜெபம் எல்லையை பெரிதாக்கும் என்பதாகும். யாபேஸ் தான் குறுகிய எல்லைக்குள் முடங்காமல் இருக்க வேண்டுமென்று எல்லையை பெரிதாக்கும் என்று ஜெபிக்கிறான். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யாத்திராகமம் 34:24 நான் புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் என்றும் ஏசாயா 26:15 இந்த ஜாதியை பெருக பண்ணுவீர் என்றும் கர்த்தாவே இந்த ஜாதியை பெருக பண்ணினீர், நீர் மகிமைப்பட்டீர், தேசத்தின் எல்லை எல்லாவற்றையும் நெடுந்தூரத்தில் தள்ளி வைத்தீர் என்றும் நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 54:2-3 உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாக்கட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய் என்றும் இஸ்ரவேலர் காலடி வைக்கும் எல்லா இடத்தையும் அவர்களுக்கு கொடுத்தேன் என்றும் லீபனோன் தொடங்கி ஐபிராத்து நதி மட்டுமுள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தையும் மட்டுமல்லாமல் சூரியன் அஸ்தமிக்கிற பெரிய சமுத்திரம் வரைக்குமுள்ள அவர்களுக்கு எல்லைகளாக கொடுத்ததை யோசுவா 1:3-4 நாம் இதை பார்க்கிறோம். நாமும் யாபேசின் ஜெபத்தை போல நமது ஊழியத்தின் எல்லையை, வரத்தின் எல்லையை, ஆத்துமாக்களின் எல்லையை, ஜெபத்தின் எல்லையை, சுவிசேஷத்தின் எல்லையை, தரிசனத்தின் எல்லையை பெரிதாக்கிட தேவனிடம் ஒவ்வொருவரும் ஜெபிப்போம். மூன்றாவதாக யாபேஸ் ஜெபித்த ஜெபம் உமது கரம் என்னோடு இருக்கட்டும் என்பதாகும். யாபேஸ் இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து மீட்டது தேவனுடைய கரம் என்றும் வனாந்தரத்தில் அவர்களை வழிநடத்தியது தேவனுடைய கரம் என்றும் பார்வோனின் சேனைகளை செங்கடலில் சாகடித்து கர்த்தரின் கரத்தின் வல்லமையால் என்பதையும் அறிந்திருந்ததால் உமது கரம் என்னோடு இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறான். எஸ்ராவின் மேல் தேவனுடைய கரம் இருந்ததினால் எருசலேம் தேவாலயத்தை கட்டச் செல்லும்போது அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான் என்றும் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்ததினால் தாங்கள் அனைவரும் எருசலேமுக்கு வந்ததாகவும் கூறுவதை எஸ்ரா 7:6-9 நாம் பார்க்கிறோம். மேலும் எஸ்ரா எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாய் இருக்கிறது என்று அறிக்கையிடுகிறார். ஏனென்றால் தேவனுடைய கரம் அவர்கள் மேலிருந்ததால் கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர் தூரத்தை கால்நடையாக நடந்து செல்லும்போது வழியிலே சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் அவர்களை தப்புவித்து எங்களை கூட்டி கொண்டு வந்தார் என்று எஸ்ரா 8:22-31 வரை நாம் இதை பார்க்கலாம். நெகேமியாவின் மேல் தேவனுடைய கரம் இருந்ததால் ராஜா எருசலேமின் அலங்கம் கட்டுவதற்கு தேவையான மரங்களை கொடுக்க கட்டளையிட்டதாக நெகேமியா 2:8 தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால்தான் தங்களால் எருசலேமின் இடிந்து கிடந்த அலங்கத்தை 52 நாட்களில் கட்டி முடித்ததாக கூறுகிறான். இதற்கு தேவன் தரியு ராஜா, கோரேஸ் ராஜா, அர்த்தசஷ்ட ராஜா போன்ற ராஜாக்களின் கண்களில் தயவு கிடைக்க செய்தார். அதேபோல் சவுல் ராஜா வியாதியாயிருந்தபோது தாவீது சுரமண்டலம் வாசித்தான். அப்பொழுது கர்த்தருடைய கரம் சவுலின் மேல் இறங்கி அவனுக்கு விடுதலை கொடுத்ததை 2 ராஜாக்கள் 3:15 நாம் பார்க்கிறோம். தேவனுடைய கரம் நம்மை பிடித்து நடத்தும். யாபேஸ் ஆசீர்வாதத்தை மட்டும் கேட்டு விட்டுவிடாமல் உமது கரம் தன்னோடு இருக்க வேண்டும் என்று கேட்கிறான். கர்த்தருடைய கரம் மிகவும் வல்லமையுடையது. 1 நாளாகமம் 29:22 நாம் இதை பார்க்கலாம். எனவே நாமும் ஜெபிக்கும்போது கர்த்தரிடம், கர்த்தாவே உமது கரத்தை என்னை விட்டு எடுத்து விடாதையும் என்றும், உமது கரம்தான் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், உமது கரம்தான் என்னை விடுதலையாக்க வேண்டும் என்றும், உம்முடைய கரம்தான் சாத்தான் வைக்கிற கண்ணிகளிலிருந்து என்னை தப்புவிக்க வேண்டும் என்றும்
உமது கரம்தான் சத்துருக்கள் சதித்திட்டங்களை செயல்படுத்தாமல் செய்ய வேண்டும் என்றும் நாம் ஜெபிக்க வேண்டும். 4வதாக யாபேஸ் ஜெபித்த ஜெபம் தீங்கு துக்கப்படுத்தாமல் காத்து கொள்ளும் என்பதாகும். கர்த்தராகிய இயேசு தனது சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தில் தீமையை நின்று ரட்சித்து கொள்ளும் என்று ஜெபிக்க சொன்னதை நாம் பார்க்கிறோம். தீமையாகிய சாத்தானும் அவனுடைய தூதர்களும் நம்மை பல வழிகளில் துன்புறுத்துவான். எனவே இது ஒரு முக்கியமான விண்ணப்பமாகும். தீங்கு நம்மை துக்கப்படுத்தாமல் இருக்கவும், தேவ பக்தியுடன் வாழவும், சீர்கேடுகளுக்கும் கட்டுக்கதைகளுக்கும் லௌகீக இச்சைகளுக்கும் விலகி தெளிந்த புத்தியுடன், இச்சை அடக்கத்துடனும் பொறுமையுடனும் சகோதர சிநேகத்துடனும் அன்புடனும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் இதை பார்க்கலாம். தீத்து 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலேயும் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6-7 வசனத்திலேயும் நாம் இதை பார்க்கலாம். யாபேஸ் தன்னுடைய ஜெபத்தில் என்னோடிருந்து என்று தனக்காகவே ஜெபித்தான். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டியதையும், ஆபிரகாம் சோதம் கொமோராவுக்காக பரிந்து பேசியதையும், மோசே ஜனங்களுக்காக பரிந்து பேசியதையும் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்க கூறும்போது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவர் என்று தெளிவாக கூறியிருக்கிறார். எபேசியர் 3:20 கூறியபடி யாபேஸ் வேண்டிக் கொண்டதற்கும் நினைத்ததற்கும் அதிகமாக தேவ வல்லமை அவனுக்குள் கிரியை செய்து அவனை உயர்த்தியது. எரேமியா 33:3 கூறியபடி யாபேஸ் தேவனை நோக்கி கூப்பிட்டதால் அவன் அறியாததும் அவனுக்கு எட்டாததுமான காரியங்களை கர்த்தர் செய்ய வைத்தார். யாபேசின் ஜெபத்துக்கு உடனே பதில் வந்ததை போல எலியா பாகால்களின் தீர்க்கதரிசிகள் 450 பேரை, தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் எதிர்த்து பலி செலுத்தும் போது கர்த்தரை நோக்கி ஜெபித்தான். உடனே கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி சர்வாங்க தகன பலியை நக்கி போட்டதை 1 ராஜாக்கள் 18:38 ஏசாயா 38:3 எசேக்கியா தன்னுடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்க கர்த்தரை நோக்கி ஜெபித்த போது கர்த்தர் உடனே அவனுடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்ததையும் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் ஒரு பரிசேயனும் ஆயக்காரனும் ஜெபம் பண்ண தேவாலயத்துக்கு சென்றனர். ஆயக்காரன் பண்ணிய தாழ்மையான ஜெபத்தை கேட்டு இயேசு உடனே அவனை நீதிமான் என்று கூறியதை லூக்கா 18:14 நாம் பார்க்கிறோம். யாபேசுக்கு பெரிய வம்சமோ அடையாளமோ இல்லாமல் இருந்தும் கர்த்தருக்கு அருமையானவனாக இருந்ததால் கனம் பெற்றவனானான். ஜெபம் சூழ்நிலைகளை மாற்றும். தேவன் நோவாவை பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று ஆதியாகமம் 9:1 ஆபிரகாமின் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் என்று ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரையிலும், யோபுவுக்கு 2 மடங்கு ஆசியையும் பென்யமீனுக்கு 5 மடங்கு ஆசியையும், தானியேலும் அவனது நண்பர்களும் 10 மடங்கு ஆசியையும் பெற்றனர். யாபேசும் கர்த்தர் ஆசீர்வதித்ததனால் மிகவும் கனம் பெற்றவனானான். நாமும் யாபேசை போல தள்ளப்பட்ட நிலைமையில் இருந்தால் விசுவாசத்துடன் தேவனண்டையிலே சேருவோம். எபேசியர் 3:20 கூறியபடி நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லவரான இயேசு கனவீனப்பட்ட யாபேசை தேவன் கனப்படுத்தினார். சிறுமைப்பட்ட யாபேசை தேவன் பெருமைப்படுத்தினார். யாபேஸ் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளியதைப் போல நாம் தேவனுடைய சித்தத்தின்படி வேண்டிக் கொள்ளும் போது தேவன் அவைகளை நிச்சயம் அருளி செய்வார். சங்கீதம் 139:10 கூறியுள்ளது போல, கர்த்தரின் கரம் என்னை பிடிக்கும் என்ற விசுவாசத்தோடு கேளுங்கள். அப்பொழுது தேவகரம் உங்களை சரியான பாதையிலே வழிநடத்தி செல்லும். அவர்தான் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவர். தேவன் ஆசீர்வதிப்பதை யாராலும் தடுக்கவே முடியாது. ஒரு ஊருக்கே யாபேசின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. 1 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்திலே நாம் இதை பார்க்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று பவுல் கூறியதை ரோமர் 8:28 நாம் காணலாம். கலாத்தியர்
2:6 தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே என்று வேதத்திலே நாம் தெளிவாக வாசிக்கிறோம். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாக கூறுகிறது. நாமும் யாபேசை போல கர்த்தரிடம் மன்றாடி ஜெபித்து அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.